வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரத்தை எப்படி புகுத்தலாம்? இந்த கேள்விக்கு சன் டிவி குழுமத்தை கேட்கலாம். ஊழல் செய்து அரசாங்க பணத்தை கொள்ளையடித்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்த தவறுகளை அரசாங்கம் தட்டி கேட்கும்போது ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்று அந்த ஊடகத்தை வைத்தே மிரட்டுவதும், அதற்காக மக்கள் பணி செய்கிறேன் என்று சொல்லுகிற அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் அதற்கு துதிபாடுவதும் சர்வாதிகாரத்தை எப்படி கொண்டு வருவது என்பதற்கான உதாரணம்தான் இன்றைக்கு சன் டிவிக்கு நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள். அமைச்சர் பதவியை பெற்று அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்திய அரசுக்கு 244 இணைப்புகள் மூலமாக 450 கோடி கொள்ளையடித்துவிட்டு சான்றிதழ் இல்லாமல் ஒரு தொலைக்காட்சியும் நடத்தி கொண்டு இவர்கள் தொலைக்காட்சி நடத்தும் போது வேறு யாரையும் தலை தூக்க விடாமல் பல குடும்பங்களை, பல சேனல்களை அழித்துவிட்டு இன்று இவர்களுக்கு சட்டபூர்வமான ஆபத்து வரும்போது பலரை வைத்து கூக்குரல் எழுப்புவது எந்த வகையில் நியாயம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரில் ஒரு சர்வாதிகாரம் நுழைவதை தடுக்க இந்த தொடர் போராட்டம் அவசியமாகிறது. இது குறித்து பேசுவதற்காக தொழிற்சங்க தலைவர் மதிவாணன் வணக்கம். வழக்கறிஞர் காசிநாத பாரதி வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட்சன் வணக்கம். சார், இவ்வளோ ஊழல் பண்ணி 440 கோடி அடிச்சுட்டு இப்போ ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு கொடுக்குறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பணம் பாதாளம் மட்டும் பாயும், அது மட்டும் இல்லை பதவியும். யாரெல்லாம் இதுக்காக ஜனநாயகத்தினுடைய ஆணி வேரை அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குன்னு ஒரு நோக்கங்கள் இருக்குது. இதே வாயி இதுக்கு முன்னால் வேறு மாதிரி பேசுனாங்க. உதாரணமாக வைகோவை எடுத்துக்கிட்டால் இவங்க இந்த பத்திரிகை சுதந்திரம் பறிபோகுது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. 3 பேரை பட்ட பகலில் அப்படி தீ வச்சு கொளுத்தி எரிக்காங்க. மதுரையில் நடக்குது தினகரன் அலுவலகத்தில். அப்போது இதே வைகோவை சொன்னார், வீரவேசமாக பேசினார். இப்போ அதே வைகோ இப்போ ஜனநாயகத்தினுடைய ஆணி வேற பிடுங்குறாங்க, எரிக்காங்க, அதை அப்படி அசைக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்டர் பேடு கட்சிகள் நிறைய இருக்குது. இங்கே சன் குழுமத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரில. எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவும் அங்கேருந்து குரல் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. சன் குடும்பம் எவ்வளவு பெரிய ஊழலை செய்திருக்கு. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் இப்போ 744 இணைப்புகள் அவங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்க, தனியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பல ஆயிரக்கணக்கான, இதுக்கு முன்னாலெல்லாம் முதல்ல 300 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தோண்ட வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது அந்த கன்னித்தீவில் வர்ற மாதிரி தொடராக அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி லலித் மோடி விவகாரத்துக்காக மோடி கூப்பிட்டு அவர் அருண்ஜேட்லிகிட்ட கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐபி, அதுக்கப்புறம் இன்டர்போல் இவங்கள வச்சு விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க. போகிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒரு வைர வியாபாரி சிக்கிறாரு. உடனே அந்த வைர வியாபாரியை பிடிக்காங்க. பிடிச்சாக்கா அவருடைய தொடர்புள்ளவங்க 2-3 பேரை பிடிச்சி அப்படி போகிறப்ப கோத்தாரின்னு சொல்லி ஒருத்தர் தான் அதில் பிருத்திவிராஜ் கோத்தாரி, அவர் தான் இதுக்கு மூளையாக செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிக்காங்க. அவரை பிடிச்சி வர்றப்போ இவங்க போகிறது லலித் மோடி கேஸுக்கு. அவரை பிடிச்சி போகிறப்போ அவர்கிட்ட இருந்து வருது 2Gல இவங்க அவ்வளவு ராஜாவுடைய பணம் 10,000 கோடி. ராஜாவுடைய பணம், கனிமொழியுடைய பணம், தயாநிதிமாருடைய பணம், 3 பேரும் தான். 3 பேருடைய பணத்தை ஹவாலா முறையில் வெளிநாடுகளில் கொண்டு போய் முதலீடு செய்ததற்கான ஆதாரங்கள் அங்கே சிக்குது. இவங்க போகிறது வேற ஒரு ரூட்டுக்காக போகிறாங்க. போகிற பாதையில் சிக்கிறது நம்மால் சிக்கிறான். அப்போ பாருங்க, அப்போது இன்னைக்கு எங்கே போனாலும் சரி, ஆனால் இவர்கள் தப்ப முடியாது. அவங்களுடைய ஊடகங்கள் இருக்குங்கிறதுக்காக 4 பேரை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கலாம், யாரெல்லாமோ சொல்லலாம், இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம், எது நடந்தாலும் சரி. ஆனால் உண்மையாக இருக்கிறது. உண்மையினுடைய பிடியிலிருந்து இவர்கள் ஒரு நாளும் தப்ப முடியாது. சார், ஆஸ் அ லாயர் சொல்லுங்கள், இது என்ன ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிற விஷயமா? அது நேற்று ஊடகத்தில் இணையதளத்தில் சொல்லியிருக்காங்க, சன் டிவிக்கு பாவம் பார்ப்பது பெரும்பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இவர்களால் கருத்து சுதந்திரத்திற்கு இவர்களால் தான் பாதிப்பு நடந்ததுங்கிற கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது இந்த சன் டிவி குழுமம் வருவதற்கு முன்பாக சென்னை முழுவதுமே அந்த கேபிள் விஷன்களை நடத்திக்கிட்டு இருந்தது காத்துவ கேபிள் விஷன். இவர்களுடைய நெருக்கடியினால அவர்களால் காத்துவ கேபிள் விஷனை நடத்த முடியாமல்
அன்றைக்கு வந்து இங்கே வந்து மேயராக இருந்தவர் வந்து இவங்களுடைய மாமா ஸ்டாலின் தான் மேயராக இருந்தார். அதனால அவங்களை வந்து கேபிளை நடத்த விடாமல், கேபிள்களை உடைத்து வெட்டி அவர்கள் நடத்த விடாமலே செய்து அவர்கள் தொழிலையே மூடிவிட்டு சென்று விட்டார்கள். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த தயாநிதி மாறன் குடும்பம், மாறன் குடும்பத்தினுடைய சொத்துக்கள், இதில் வந்து ஒரு கருத்தை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் தங்கம் என்ற ஒரு படத்தில் நடித்து பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைந்து போயிருந்த மாறன் குடும்பத்திற்காகவே இலவசமாக நடித்து கொடுத்தார். அம்மாவும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடித்து கொடுத்தார்கள். அப்படி குடும்பம் தள்ளாடி கொண்டிருந்த அந்த மாறன் குடும்பத்திற்கு இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்ததுங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தொலைத்தொடர்பு துறையில் நடந்த ஊழலை மட்டும் சொல்றாங்க. இன்னமும் வந்து ஏர்செல் மேக்சிஸ் நிறுவனத்தில் இவங்க வந்து அந்த அனந்தகிருஷ்ணன்கிற மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க சொல்லி ஏர்செல் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுக்காமல் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த போது இவர் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடியின் காரணமாக சிவசங்கரன் அவர்கள் வந்து அதனுடைய பங்குகளை வந்து மலேசியாவை சேர்ந்த அனந்தகிருஷ்ணனுக்கு மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கிறார். அந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்றதற்கு பிறகு மொரிசியஸ் தீவில் இருந்து சன் டிவியின் குழுமமாகிய சன் டைரக்ட் டிவி பிரைவேட் லிமிடெடுக்கும் MS சவுத் ஆசியா FM லிமிடெட் 2 நிறுவனத்திற்கும் 742 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை எப்படி வந்ததுங்கிறது தான் வந்து இன்னைக்கு அமலாக்க பிரிவு என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 760 கோடி ரூபாய் முடக்கி வச்சிருக்கு. முடக்கி வச்சிருக்கிற சொத்தினுடைய மதிப்பை 760 கோடி ரூபாய்னா முடக்கப்படாமல் எத்தனாயிரம் கோடி இருக்குங்கிறத வந்து மக்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். இது மாதிரி வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அரசாங்கம் இருந்தபோது, அதுவும் வந்து மைனாரிட்டி அரசாங்கம், அந்த காலகட்டத்தில் யாருமே சினிமா துறையில படம் எடுக்க முடியாமல், படம் எடுத்தாங்கன்னா இவங்கள்ட்ட அடிமாட்டு விலைக்கு விற்க முடியாதுன்னா அவங்க படத்தை நடத்த முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சன் டிவியில் அதுக்கு ஒரு ரேட்டிங் போடுவாங்க, இந்த படத்தை பார்க்கவே முடியாது, இது மோசமான படம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க எடுக்கிற படத்தை அது மிகப்பெரிய படம், நல்ல படம் அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா பாரதி ராஜா அவர்கள் பொம்மலாட்டம் என்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை எடுத்தார். அந்த படத்தை சன் டிவி குடும்பத்திற்கு அவர் விற்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் பாரதி ராஜா இப்ப அங்கதான் இருக்காரு. அவர் அங்கதான் இருக்காரு. அது காலக்கொடுமை. அது அங்கதான், அவர் அங்கதான் இருக்காரு. ஆனா அந்த படத்தை வெளியிட முடியாமல் கதறி கதறி கண்ணீர் விட்டு அவர் பேட்டி கொடுத்தார். உலக வர்த்தக நிறுவனம் போல செயல்படுகிறது சன் டிவி நிறுவனம், எங்கள் படத்தை வெளியிட முடியவில்லை அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சொன்னார். இன்னைக்கு எந்த காரணத்தினால அவர் அங்க இருக்கிறார்? இல்ல அது பேரன் டிவியோட தான் அவர் சண்டை, தாத்தாவோட அவருக்கு கலைஞர் டிவியில அவருக்கு சீரியல் கொடுக்குறாங்க, அதனால அவர் அப்படித்தான் பேசுவார். அப்புறம் இன்னொரு கருத்தையும் பதிவு வைக்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா தினகரன் பத்திரிகை, அதாவது ஒரு பத்திரிகை நடத்துறவங்களுக்கு அதற்கான அடிப்படை செலவு நடக்கும். ஒரு 3 ரூபா to 5 ரூபாய்க்கு வித்தாதான் அவங்களும் தொழில் நடத்த முடியும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் 1 ரூபாய்க்கு நான் பத்திரிகை போடுகிறேன் என்று சொல்லி பத்திரிகை சுதந்திரத்தை அழிக்க முயற்சி செய்தது இவர்கள். பத்திரிகை துறையில தாங்க மட்டுமே மோனோபாலி ஆகணும், வேற யாரும் பத்திரிகை நடத்தக்கூடாதுன்னு அச்சுறுத்தி வாங்கினது தினகரன் பத்திரிகை. அவர் விற்கவே விரும்பல. ஆனா அவரை வந்து தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அவரை மிரட்டி அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து ஓரங்கட்டி காலி பண்ணி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இதை வச்சுக்கிட்டு 1 ரூபாய்க்கு இவர் விற்றதுனால எத்தனையோ நிறுவனங்கள் வந்து பத்திரிகையை நடத்த முடியாம போனுச்சு. இன்னமும் டிவிக்கு பாத்தீங்கன்னா நிலா டிவி, ஜேஜே டிவி, ராஜ் டிவி, எவ்வளவு ஒரு மிகப்பெரிய வர்த்தக நிறுவனத்தை வச்சிருந்த ராஜ் டிவி இன்னைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. எதற்கு, என்ன காரணம்? ஆனால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர்களால் பாதிக்கப்பட்ட ஊடகங்கள் கூட அவர்கள் செய்திகளில் இவர்களுடைய பிரச்சனையை தொடவே பயப்படுகிறாங்க. அவர்களுடைய அதிகாரம் அந்த அளவுக்கு நீண்டு கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய ஐயா வந்து அந்த தொலைத்தொடர்பு துறையில ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து தான் இன்னைக்கு வந்து அதை பத்தி வழக்கு போயிட்டு இருக்கு. இன்னமும் கூட அவங்க அரசு செய்யப்படலை. அப்போ அவங்களுடைய அதிகார பலம் அவர்களுடைய ஆட்சி இருக்கிற போது மட்டுமல்லாமல் மாற்றுக் கட்சிகள் வருகின்ற போது கூட அவர்களுடைய அதிகார பலம், எம்எல்ஏ அவர்கள் சொன்னது போல பணம் பாதாளம் வரை பாயுங்கிற அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு வரை கைது செய்யப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக வேண்டாம், நியூஸ் பேப்பருங்கிறது ஒரு நடக்கிற ஃபேக்டை போடணும். ஏர்செல் மேக்சிஸு, அப்புறம் இந்த டெலிஃபோன் இணைப்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று இவங்க 5000 ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்களே. ஸ்பைஸ் ஜெட்டில் சம்பளத்தில் டிடிஎஸ் பிடிச்சான். டிடிஎஸை கொண்டு போய் இன்கம் டேக்ஸில் கட்டணும். அதுவே 110 கோடி ரூபா கட்டலைன்னு இப்போ இன்னொரு புது வழக்கு. அதாவது எந்தெந்த வகையெல்லாம் ஊழல் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதை பற்றி இந்த 140 கோடி வருமான வரி நோட்டீஸை பற்றி 1-2 நாளிதழ்கள் தவிர வேறு நாளிதழ்களும் தொடவில்லை. பல ஊடகங்கள் தினமும் விவாதம் நடக்கிறதே, அவர்கள் கூட இதை தொட அச்சப்படுகிறார்கள். தினமணி பத்திரிகை ஓரளவு அன்றைக்கிலிருந்து இன்றைய வரை ஓரளவு நேர்மையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா தினகரன் பத்திரிகை இவங்களுடைய அதிகார போட்டியில் இவருக்கு பர்சன்டேஜ் அதிகமாக அவருக்கு வாக்குறுதி அதிகமானு போட்ட இதில் தினகரன் பத்திரிகை அலுவலகத்தில் பூந்து கொளுத்தி 3 பேரை இறக்க வச்சாங்க. அன்னைக்கு என்ன சொன்னார்னா, இதில் வந்து பழி வாங்கியே தருவேன், இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வந்து நான் நீதி வாங்கி தருவேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் என்ன அந்த குடும்பத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? ஒன்றும் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்றீங்க? கடந்த முறை விவாதம் பண்ணும்போது மத்திய அரசாங்கம் உறுதியான நிலை எடுத்தால் கூட
அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீதிமன்றங்கள் படிக்கட்டை ஏறி இறங்குவாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் தான் அடங்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதுதான் நடந்திருக்கு. டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, ஒரு 6 கம்பெனியை விட்டு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. இப்போ அதுக்கு ஒரு இடைக்கால தீர்ப்புலாம் வந்திருக்கு. இப்போ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து சுதந்திரம் பறி போயிடுது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு தனியார் நிறுவனம், அந்த நிறுவனத்தை வந்துட்டு ஒரு சட்டவிரோத நடவடிக்கைக்காக ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்குது. இதை ஒரு கருத்து சுதந்திரம் பறிப்புன்னு சொல்கிறதுன்றது என்ன பொறுத்தவரையில் ஏற்புடையதாக இல்லை. இதில் கருத்து சுதந்திரத்தை ஒரு அரசாங்கம் பதிக்குன்னா ஊடகம் எல்லாருமே அதுக்கு ஆளாயிருக்கணும். எல்லாரும் இல்லையே. சன் குழுமம் என்பது ஊடகத்தினுடைய சாம்ராஜ்யத்தில் ஏதோ ஒரு கொசுறு. இந்தியா பூரா எத்தனையோ சேனல், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சேனல் இருக்குது. யாரையும் அவங்க தடுக்கலை. இது ஒரு தனியார் நிறுவனம், சட்டவிரோத நடவடிக்கையில் இறங்கியிருக்கு. அதை கவனிக்க வேண்டிய அரசாங்கம் சட்டப்பூர்வமாக சில நடவடிக்கைகளை எடுக்குது. அவங்க கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கலாம். இதுதான் அவங்களுக்குள்ள வழியை தவிர, ரோட்டில் போகிறவன் வர்றவன் யார் சந்தில் இருக்கான் அவங்ககிட்டலாம் மைக்கை நீட்டி நீங்கள் கருத்து என்ன சொல்கிறீங்க, நான் சன் டிவி பார்க்கலன்னா எனக்கு ஜீரணம் ஆகாது, சன் டிவி பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னா இது ஒரு பிளாக்மெயிலிங் தான் நான் பார்க்குறேன். சில ஊடகத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது கலாநிதி மாறன் அவர்கள் சொன்னதாக ஒரு பெரிய அறிக்கையை வாசித்தாங்க. அதாவது நான் டே டு டே அஃபேரில் தலையிடாத தலைவராக இருக்கிறேன். அந்த இதில் ஸ்பைஸ் ஜெட்டா அதில் நான் அன்றாட பணிகளில் தலையிடாத தலைவர். தலைவர்னால் அந்த பணிகளில் தலையிடணும். அது எனக்கு புரியல. இது ஆப்சென்டி லேண்ட்லார்டுன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தலையிடாதனா எனக்கு என்ன டக்குன்னு பட்டுச்சுன்னா, முன்கூட்டியே தவறுகள் நடத்தணுன்றதுக்காகவே தலையிடாமல் இருந்துருது. ஏதாவது பிரச்சனையில மாட்டினா நான் தலையிடாத ஆளுங்க. ஒரே ஒரு செகண்ட் அதுக்கு சேர்த்து விளக்கம் சொல்லுங்க கலாநிதி மாறன். அதாவது டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ். ஒரு நல்ல சேர்மன் அப்படின்னா திறமையான ஆட்களை வச்சுட்டு டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் கொடுக்குறதா ஒரு நல்ல தலைவர். அவர் அப்படி இருந்திருக்கலாமே. இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கார் ஓனர் கார் ஓட்டிகிட்டு போவார், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவார்னா, நான் கார் ஓட்டலாங்க அந்த நேரத்தில், என் டிரைவர் ஓட்டினான்னு யாரோ ஒரு அப்பாவியே போயா ஜெயிலுக்கு போயிட்டு வாயா, நான் பைசா பார்த்துக்கிறேன், உன் ஃபேமிலியை அப்போது தவறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் டே டு டே அஃபேரில் எவனா மாட்டின்னு போட்டோமே அவன் தலையில் போட்டுடலாம். நான் இல்லைங்க டே டு டே அஃபேரில். இப்படி ஒரு முன்ஜாக்கிரதை முத்தண்ணாவாகத்தான் கலாநிதி மாறன் இருந்திருக்கிறாருன்னு நான் அதை பார்த்தோன்னே எனக்கு பட்டுச்சு. 2-3 விஷயங்கள் இன்றைக்கி இப்போ உயர்நீதிமன்றம் இடைக்கால ஒரு நிவாரணம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் என்ன அதில் பல பேருக்கு தெரியலன்னா, ஏதோ சன் டிவி வெற்றி பெற்ற இல்லை அது ரொம்ப தெளிவாக போட்டாங்க. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புன்னு எழுதிட்டான். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் விவாதம் பண்ணோம். இப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இவங்களை அலோவ் பண்ணுங்க, ஆனால் இது இடைக்கால தீர்ப்பு தான், முழுமையாக நான் இதை விசாரித்து ஃபைனல் தீர்ப்பு தரும்போது சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் வெர்டிக்ட்னாங்க. சப்ஜெக்ட் டுனாலே முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் தரேன், சப்ஜெக்ட் டு நீங்கள் எனக்கு 1001 கோடி கொடுக்கணும்னா கதையே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. அதாவது இந்த லைசென்ஸ் விஷயத்துல சப்ஜெக்ட் டு ஹோம் மினிஸ்ட்ரி கிளியரன்ஸ் 2006ல் இவங்க ப்ரொவிஷனல் லைசென்ஸ் சன் குழுமம் வாங்கும்போது அது செல்லாது. அது வாங்கந்தே செல்லாது, இவ்வளவு நாள் வச்சிட்டு இருந்ததே செல்லாது, இப்பவும் செல்லாம தான் ஓட்டிட்டு இருக்காங்க. எப்படி ரினியூவல் கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு லைசென்ஸ் இருந்தால்தான் அதை ரினியூவல் பண்ணலாம். இப்போ நான் 10-20 வருஷத்துக்கு பாஸ்போர்ட் வாங்கியிருக்கேன்னா நான் ரினியூவல் ஆஃப் த பாஸ்போர்ட் பண்ணலாம். பட் இவங்களது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2006 லைசென்ஸே இல்லை. ஏன்னா அந்த லைசென்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரொவிஷனலி given லைசன்ஸ் சப்ஜெக்ட் டு தி செக்யூரிட்டி கிளியரன்ஸ். இன்னை வரைக்கும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஆகலை. அப்போ அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்ததே செல்லத்தக்கது. 2006லேருந்து எடுக்கணுன்றேன் நான். லைசன்ஸ் இல்லாமலே வண்டியை ஓட்டியிருக்காங்க. இன்றைக்கி அதை லைசன்ஸுன்னு சொல்லி ரினியூவல் கேட்குறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க வக்கீல் சொல்லியிருக்காரு, இந்தியன் டெலகிராஃப் ஆக்ட், இந்திய தகவல் தொடர்பு சட்டம், டெலிகிராஃப் ஆக்ட் 1885 does not mandate security clearance as precondition for FM radio license. They said
adding that the company did not broadcast anything which affected the security of the nation. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுக்கணும்னு ஒன்று சொல்லலை. ரெண்டாவது எங்கள் சேனலில் நாங்கள் தேச விரோத காரியங்கள் எதுவும் செய்யலை. சேனலில் செய்யலை. இல்லை நான் கேட்கறது என்னன்னா, இவன் என்ன கேள்வி, உப்பு இருக்குதானா பப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் கடையில் கிராமங்களில். அது மாதிரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீ வந்து தேச துரோகமாக சேனல் போட்ட செயல்படுதுன்றது ஒன்றும் மத்திய அரசாங்கம் சொல்லலை. அச்சா, நீ வந்து தவறான வழியில் முறைகேடாக நடந்திருக்கிற, கிரிமினலாக நீ வந்து ஏமாத்தியிருக்க, அரசாங்கத்தை மணி லாண்டர் பண்ணியிருக்க, ஒரு எக்ஸ்சேஞ்சே நடத்தியிருக்கிற, இதெல்லாம் தவறுன்னு தான் சொல்லிடுறாங்க. உன் சேனலில் நீ தப்பாக பாட்டு போட்ட, கேட்காத கேள்விக்கு பதில். இதெல்லாம் பொதுமக்களை திசை திருப்புற முயற்சி. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இல்லை, அதனால் எங்களுக்கு இதை மறுக்கிறது நியாயம் இல்லைன்ற. நான் அந்த மாறன் சகோதரர்கள் என்ன கேட்குறேன்னா, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 எந்த ரூலில் இருக்குது? 323 லைனை வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு 742 ஆக்கி சன் டிவியில் கொண்டு போய் ஒரு அரசு கம்பெனிக்கு 450 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணணும், நீங்கள் லாபம் அடையணும்னு எந்த ஆக்டில் இது இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? அதாவது இவங்க மாட்டிக்கிட்ட ஆக்ட், இவங்க வந்து பண்றதுக்கெல்லாம் தேர் இஸ் நோ ஆக்ட். இல்ல, இப்போ அடிப்படையில் இந்த இந்தியன் டெலிகிராஃப் ஆக்டை பத்தி எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. சுதந்திரத்துக்கு முன்னால போட்ட இல்ல சார், தந்திங்கிறதே இப்ப நிறுத்திட்டாங்க தெரியுமா? தந்திய காலி ஆயிடுச்சு, டெலிகிராம்ன்றதே கிடையாது. அப்ப என்ன டெலிகிராஃப் ஆக்ட் மட்டும் என்ன? அர்த்தம் என்ன சார்? வருஷமே பாத்தீங்கன்னா 1885 நாடு சுதந்திரம் அடைஞ்சது 1947. அநேகமா 2015 நம்ம 67 வருஷம் சுதந்திரம் நிறைவு செய்ய போறோம். இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு ஏதோ ஒரு சட்டத்தில் இருக்கிற ஒரு சந்துல பூந்து வெளியே வரலான்னா அதெல்லாம் நடக்காது சார். தங்கம் தென்னரசு வந்து மாறன் பிரதர்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு இவங்க உடன்படலை. கேட்டால் அப்போ என்ன சொன்னார்னா, அவங்க கட்சி உறுப்பினரே இல்லை, அவங்கள எப்படி நடவடிக்கை எடுக்குன்னார். கட்சி உறுப்பினர் இல்லாதவரை எப்படி மத்திய எம்பி ஆக்கினார், மத்திய மந்திரி ஆக்கினார். ஒன்று. அடுத்தது, இவங்கள ஏன் நீக்குனீங்கன்னு கேட்டப்போ, உங்களுடைய மனசாட்சி ஆச்சிய மாறன் அவருடைய பிள்ளைகளை ஏன் நீக்கிறீங்கன்னா, மாறன் என் நாற்காலிக்கு ஆசைப்படவில்லைன்னார். இந்த உள்கட்சி விவகாரத்தை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அண்ணா காலத்தில் சம்பத் வந்து அண்ணா இருக்கிறப்போவே ஒரு அவரை நம்பி ஒரு அவருடைய பேச்சுக்கு மயங்கி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு தலைவர்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான. அப்போ சம்பத் வந்து தன்னை விட திறமையிலே அதிக பெரியவர், அதனால் இவரை எப்படி வீழ்த்துறதுங்கிறது அந்த நேரத்திலேயே இவருடைய நயவஞ்ச அந்த புத்தி வந்து வேலை பார்த்தது. அப்புறம் சம்பத்தை எப்படி அண்ணா இருக்கும்போதே ஓரம் கட்டிட்டார். அண்ணா எப்படியாவது சம்பத்தை வச்சிருக்கணும்னு நினைச்சாரு, இவர் அங்கேருந்து கட் பண்ணி அனுப்பிட்டார். அதனால இவர் நாற்காலி விஷயத்தில் வந்து எப்பவும் தெளிவாகவே இருப்பார் திமுக தலைவர் கருணாநிதி. அப்புறம் நாற்காலிக்கு ஆசைப்படாதனால மாறன் வந்து டெல்லியில் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அது அண்ணா காலத்திலேயே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை எப்படியெல்லாம் அந்த இயக்கத்துக்குள்ளே நுழைக்கிறதுன்னு சொல்லி மாறன் கொண்டு வந்தார். அதே மாதிரி முத்த கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டி விடணும்னு சொல்லி பார்த்தாரு. அது நடக்கலை. அது கிட்டத்தட்ட ஒரு காமெடியாக போச்சு. அதுக்கப்புறம் அப்போவே ஸ்டாலினை கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு ஒரு மோதிரம் போட வைக்காரு. இவங்க வந்து நல்லா நாடகத்தில் நடிச்சாராம். அதை பாராட்டி வந்து இல்லை முத்துக்கு வாட்சி இவருக்கு மோதிரம். ஆமாம், மோதிரம். அதெல்லாம் எதுக்காகனா, இதெல்லாம் திட்டமிட்டு, அதாவது திரைக்கதை வசனங்கள் எழுதும்போது வந்து ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போதே கடைசியாக என்ன பண்ணணும், அதில் என்ன திருப்பங்கள் பண்ணணும், அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அப்போவே வந்து பண்ணுறாரு. ஆனால் ஏதாவது ஒரு சாதனைக்காக செய்தாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டாலினை கொண்டு வந்துடலாம்னு சொல்லி பார்க்குறப்போ வைகோ இருக்காரு, வைகோவை எப்படியாவது வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு கொலைப்பள்ளி சொல்லி இன்னைய வரைக்கும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து கொலைப்பள்ளி சொல்லி வெளியே அனுப்புகிறாரு. இப்படிலாம் நாற்காலி மேலே எப்போவுமே சரியாக இருக்கக்கூடியவர். மாறன் சகோதரர்கள் கொஞ்சம் அசந்திருந்தா போதும், அவங்க இவருக்கு மேலே மாறன் சகோதரர்கள் கொஞ்சம் கருணாநிதி அசந்திருந்தா அவங்க வந்து அப்போவே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சுமோ கார் வாங்கி கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைய வந்தாங்க. இப்போ அப்போவே இவருக்கு தட்டுப்பட்டு, என்னடா கட்சிக்கு நம்ம தலைவராக இருக்கும், ஒன்றிய செயலாளருக்கு இவன் சுமோ கொடுக்கும், அப்போ இவன் பேச்சை கேட்பானா நம்ம பேச்சை கேட்பானாங்கிற எண்ணம் அப்போவே இவருக்கு பொறியில தட்டிட்டு அப்போதான் அந்த தினகரன் ஓட்டிங் எடுத்தது யாருக்கு செல்வா. ஆமாம், அப்போ வந்து இவங்களுடைய பிளான் வந்து எப்படினாலும் ஒரு திரைப்படத்தில் வந்து மோசமான திரைப்படம்னாலும் சரி ஆக ஓகோன்னு சொல்லி காட்டி நடத்திடுவாங்க.
இப்போ இன்னைக்கு அவங்களுடைய ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க வைக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இந்த எத்தனை எம்ஓஸ்களை வந்து கேட்டு போய் ஒவ்வொரு இடங்களில் சிட்டிகளில் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி அவன் எத்தனை ஊழியர்களை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், மிரட்டி வாங்கினாங்களே, அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த வைகோவோ கருணாநிதி உட்பட்ட யாராவது வந்து அதை பற்றி யாராவது பேச முடியுமா, சொல்ல முடியுமா? இன்றைக்கு என்ன, இன்றைக்கு வந்து சன் டிவியில் கொண்டு வந்து காட்டுறாங்களா, தீண்டுவாறு இல்லாத தலைவர்கள்லாம் இன்னைக்கு ஒரு நாளாவது வந்து முகத்தை வெளிச்சத்துக்கு வந்துட்டு போகலாமேன்னு சொல்லி இன்னைக்கு சன் டிவி முன்னால் நின்று இவங்க ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தா போதும், சன் டிவியில் இன்னைக்கு தினகரனில் வந்து பெரிய செய்தி. இவங்களை சீண்டுவார் இல்லைன்றீங்க. ஆனால் மதுரைக்கு போனார், ஒரு மார்க் ஆண்டனி ஸ்பீச் கொடுத்தார் ஸ்டாலின். அடுத்தது பார்த்திங்கன்னா நீதி கேட்டு கடலூருக்கு போனார். அங்கே தமிழகமே அங்கே திரண்டா மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சீண்டவே இல்லைன்றீங்க. பல கோடி பணங்களை இன்னைக்கு முதலீடு செய்து எப்படி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சு அவர் மோடி வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணாரோ அதே நிறுவனத்தினுடைய ஆலோசனையின் பேரில் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அதுகள்லாம் நடத்த தான் செய்வாங்க. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவை வந்து தேர்தல். 2016 தேர்தலுக்காக அவர்கள் எதையும் சொல்வதற்கு எதையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். அப்படிதான் இன்னைக்கு வந்து கருணாநிதி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, திடீர்னு மது விலக்குன்னு சொல்லி. மக்களுக்கு தெரியும் இது ஒரு வந்து காமெடி பண்றாருன்னு சொல்லி. ஏன்னா 96 தேர்தலுக்கு முன்னால இதே மதுவிலக்க இதை அறிவிச்சாரு. நான் தேர்தலில் ஜெயிச்சு வந்த உடனே நான் மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரு. ஆனால் 96 ஜெயிச்சு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அதை பற்றி ஏதாவது பேசினாரா? 2001 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். மதுவிலக்கை பற்றி பேசினாரா? கிடையாது. தேர்தல் வருது, தேர்தல் வந்தாக்கா ராமானுஜர் வருவார், தேர்தல் வருதுன்னா பாயும்பலி பண்டாரக வன்னியன் வருவார். இப்படி தேர்தலுக்கு தேர்தல் எப்படி போனோம், என்ன செய்யணும், அதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்செல் மேக்ஸஸ், அப்புறம் இந்த டெலிஃபோன் இணைப்பு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 1185 கோடி ஊழல் பண்ணிட்டு இந்த சட்டத்தின் வாயிலாக தப்பிக்க முயற்சிக்கிறாங்களே, சட்டமும் அவர்களுக்கு பணியுமா நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்களுடைய அதிகார பலம் வந்து எல்லாத்தையும் வளைக்கக்கூடிய அதிக ஆற்றல் உள்ளது. ஏன்னா இப்போ 10 ஆண்டுகளாக கைது செய்யப்படலையே, அதுவே வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அது வந்து வெற்றி பெற்றிருக்காங்கிறத விட சட்டத்தை வளைக்கின்ற வேலையை தொடர்ந்து அவர்களுடைய சித்து வேலைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கருணாநிதிக்கு அடுத்தது அவருடைய மகன் ஸ்டாலின் அவருடைய ஆற்றல் கொண்டுள்ளவரான்னு கேட்டால் இல்லை. அந்த சித்து வேலை, அந்த திருட்டு வேலையெல்லாம் இன்னைக்கு யாருக்கு தெரியுதுன்னா தயாநிதி மாறன், கேடி பிரதேசுக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி உருவாக்குறது, எப்படி மிரட்டுறது, சுமங்கலி கேபிள் வச்சுக்கிட்டு எந்த ஒரு தனியார் நிறுவனங்களும் கேபிள் டிவியை நடத்தக்கூடாத அளவிற்கு இவர்களுக்கு பிடிக்காத. பார்த்தீங்கன்னா வந்து விஜய் டிவி வந்து NDTV-யோட சேர்ந்து நியூஸ் சேனலாக மிகச்சிறப்பாக செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நடத்த விடாமலே அவங்களை வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி நீங்கள் நியூஸே நடத்தக்கூடாது, நீங்கள் செய்தியே வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்தி சேனலை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இப்படி இவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் எல்லா எல்லைகளுக்கும் செல்லும். அதில் என்ன வேலை வேணாலும் செய்வாங்க. இப்போ கூட அங்கே போய் ஏதாவது மோடி அரசில் எதுவும் பண்ண முடியுமா? இன்னமும் கூட நீதிமன்றத்தில் போய் டெம்பரரி ப்ரொவிஷனல் இதை லைசன்ஸை வச்சுக்கிட்டு, ப்ரொவிஷனல் லைசன்ஸுங்கிறது சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் த மெயின் லைசன்ஸு. மெயின் லைசன்ஸே இவங்க வாங்கலை. இதை வச்சே இவன் 10 ஆண்டு ஓட்டுனதே சட்டவிரோதம். அடுத்து ஒரு நிறுவனம் வந்து டிவி சேனல் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கிளியரன்ஸ் கிடைக்கணும். இது வந்து உண்மையான நல்ல கரெக்டான நிறுவனமா, இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்திருக்கான்னு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஏர்செல் மேக்ஸிஸில் வந்த பணமும் பல 1000 கோடி வந்து ஊழல் பணமும் தான், அதற்கான கணக்கு காட்டப்படவில்லை. அதனால தான் இன்னைக்கு கிளியரன்ஸ் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதை மறுக்க முடியாமல் இவங்க வந்து நீதிமன்றத்தை மட்டும் வளர்ச்சி எதுவும் பண்ணிட முடியுமாங்கிற அடுத்த இதுக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி குரல் வலையை நெரிக்கிறாங்க. இவங்க தான் குரல் வலையை, பல பேருடைய குரல் வலையை, பல ஊடகங்களுடைய குரல் வலையை நெரிச்சது வந்து கேடி பிரதேசனுடைய நிறுவனம். சார் மதிவாணன் சார், அதாவதுங்க சென்னை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு இடைக்காலமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அதை சீல்டு கவரில் போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் பின்னால் மெயின் கேஸில் இவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு மத்திய அரசாங்கம் சொன்னது சரின்னு தீர்ப்பு வந்தால் குப்பைக்கு போட்டுருங்க. அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதான். ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ MBBS செலெக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம்னா கோர்ட்டுக்கு போனால் 2 சீட்டை ஒதுக்கி வைங்க அப்படின்வாங்க, சீல்டு பேப்பரில் போட்டுருவாங்க. இவங்க வந்து கோர்ட்டில் ஜெயிச்சாங்கன்னா அந்த 2 சீட்டு அவருக்கு கிடைக்கும். கோர்ட்டில் ஜெயிக்கலைன்னா அரசாங்கம் அவங்க விதிப்படி அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. அது மாதிரி நினச்சி பண்ணுறாங்க. நான் நீதி அரசர்கள் தவறு செய்துட்டாங்கன்னு சொல்ல, தவறு செய்பவர்களும் நீதி அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். இல்லைன்னா எதுக்கு அப்பீலு, சுப்ரீம் கோர்ட்டில் அஃபெக்ஸ் கோர்ட்டு, இந்த தீர்ப்பில் சில விவரங்கள் தெரியாமல் அளிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற அச்சம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னா, இந்த ஆக்ஷன் இது வந்து எலக்ட்ரானிக் முறையில் ஒரு உட்காந்துட்டு எல்லாரும் போய் எல்லாம் கேட்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இந்தியா பூரா இருக்கக்கூடிய இத்தனை 135 ஸ்பெக்ட்ரம்
லைசன்ஸுக்கு ஒரு 28 பேர் தான் பண்ணுறாங்க, பிட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஈலன்னா இன்டர்நெட்டில் தான் பண்ண போகிறாங்க. அப்போ பண்ணும்போது யார் யார் கலந்துக்கிறாங்க, யார் யார் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க, இதை பொறுத்து தான் ரேட்லாம் மாறும். இந்த கம்பெனி இதில் பங்கு பெறுதுன்னா அந்த இடத்துல அந்த மாநிலத்தில் ஏலத்தொகை அதிகமாகும். இந்த கம்பெனி இதில் இல்லை, இங்கே வந்து அதிகமாக இல்லைன்னா ஏலத்தொகை. அப்போது இது ஒவ்வொரு விஷயமும் எப்படி மாறிடும்னா, கோர்ட்டுக்கு என்ன தெரியலையோ தெரியாமல் செஞ்சிட்டாங்களா என்னன்னா, இந்த ஏலத்தில் பின்னால் வச்சு ஒரு ஆளை சேர்க்கறதோ அல்லது பின்னால் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதோ என்ன ஆகிடும்னா, இந்த டோட்டல் ஏலமே ரத்தாகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. இல்லை நான் முடிச்சிடுறேங்க, அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது த கவர்மெண்ட் மஸ்ட் அப்பீல் இன் த டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். இது வந்து ஏன்னா இது அன்இம்ப்ளிமெண்டபிள், இதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்த முடியாது. அதனால் ஒன்று நீங்கள் டிவிஷனல் பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணுங்க, இல்லை என்றால் அவங்களுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸை கொடுத்து தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஆனால் டெல்லி கோர்ட்டில் வந்து ரொம்ப தெளிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கோர்ட்ஸ் கான்ட் ரிவ்யூ நேஷ்னல் செக்யூரிட்டி டிசிஷன்ஸ். இது சென்னை கோர்ட்டில் 2 கேஸ் போட்டுறாங்க. இதுவே ஃபோரம் ஷாப்பிங். நான் ஒரு வழக்கில் போகும்போது என் தொழிற்சங்கத்தில் வேற மெரிட் ஆஃப் த கேஸே பார்க்கல. அப்போ இருந்த ஒரு நீதிபதி ஃபோரம் ஷாப்பிங்னு ஒன்று இருக்குது. பல ஊரில் பல கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு பேர். ஸோ நீ ஃபோரம் ஷாப்பிங்கில் இன்வால்வ் பண்ண உனக்கு கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன். அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்காக டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு 6 பேர், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு 3 பேர்னா இட் இஸ் மென்ட் ஃபார் ஃபோரம் ஷாப்பிங். டிலே பண்ணுறது, கோர்ட்டை பயன்படுத்துறது. இப்போ இதை எப்படி பண்ண போகிறாங்க கோர்ட்டில்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக ஃபோரம் ஷாப்பிங் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி கோர்ட்டில் வந்து அஃபிடவிட்டில் ரொம்ப தெளிவாக, எனக்கு உண்மையிலே கொஞ்சம் இந்த மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கரெக்டாக விழிப்பாக தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றங்கள் வந்து தேசிய பந்தோபஸ்து, தேச பாதுகாப்பு விஷயங்களை, அரசாங்கம் எடுக்கிற விஷயங்களை அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு ரொம்ப டேமிங்காக ஒன்று சொல்கிறாங்க. we have pierced the corporate wheel. முகமூடி வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த முகமூடி கார்ப்பரேட் அப்படின்றது, அதை நாங்கள் உள்ள கீழ்ச்சின்னு போய் உள்ள பார்த்தோம். உள்ள பார்த்தா தான் அந்த கோர முகம், அதான் உள்ள பார்த்தா அதை கீழ்ச்சிட்டு போய் பார்த்தா கோர முகம் தெரியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டு கன்க்ளூட், கவர்மெண்ட் இஸ் டு கன்க்ளூட் that the Moran brothers have ultimate control over the affairs of the group. The center highlights they face prosecution for serious offences relating to money laundering, running illegal telephone exchange and other corruption charges. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஏதோ ஒரு முன்னால் கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்தது எனக்கு, ஐஎன்பிக்கும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் பிரச்சனைன்னு. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து கார்ப்பரேட் அந்த முகமூடியை கழட்டிட்டு பார்த்தா இதில் வந்து இந்த 2 பேரும் தான் இது எல்லாத்துக்கும் அல்டிமேட் அத்தாரிட்டி. சும்மா நட்டியும் நான் வந்து டே டு டே அஃபேரில் சம்மந்தப்படாத ஆள், அது தானாக ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் அந்த கதை காக் அண்ட் புல் ஸ்டோரியெல்லாம் இவங்க ஒன்றும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கரெக்டான அப்சர்வேஷன் கவர்மெண்ட் நினைக்கிறேன். எங்கள் ஏஜென்சிஸ் சிபிஐ, ஐபி, ரா இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் அல்டிமேட் ஓனர்ஷிப், control and management of the company and look into its promoters, shareholders and subsidiary firms before granting security clearance. செக்யூரிட்டி கிளியரன்ஸ்ன்றது சும்மா வாங்க வாங்க அப்படின்னு ஏதோ பிள்ளையார் கோயில்ல சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இது பண்ற மெட்டல் டிடெக்டர் வச்சு பார்க்குற மாதிரி அது மாதிரி இல்லை. இது வந்து யார் இது பின்னால் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த பங்கு கம்பெனி வச்சு, அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் எடுக்கிற அத்தனை முயற்சிகளையும் நிச்சயமாக ஒரு குடிமகன் என்ற முறையில் இந்த நாடு வந்து நல்லா இருக்கணும். சும்மா ஒரு தனியார் நிறுவனம் லாபத்தில் ஓடுதா நஷ்டத்தில் ஓடுதா அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அதே போல் வந்து ஒரு பர்டிகுலர் நிறுவனம் இருந்தால் தான் பொழுதுபோக்கும். இதெல்லாம் இல்லாததுக்கு முன்னால் தூர்தர்ஷன் ரொம்ப நாளாக பொழுதுபோக்கிட்டு இருந்தது. வெள்ளிக்கிழமை வராதா ஒலியும் பார்க்க மாட்டோமான்னு உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை தான், ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை, ஒவ்வொரு நிமிஷமும். அதனால வந்துங்க பொழுதுபோக்கு என்பது ஏதோ சன் டிவியே கண்டுபிடிச்சி கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி அதெல்லாம் அம்பக். அதாவது இவங்க தங்களுடைய தவறை மறைத்து கொள்வதற்காக, தங்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளில் தப்பித்து கொள்வதற்காக கருத்து சுதந்திரம் போயிடுது, ஊடக சுதந்திரம் போயிடுது, எங்கள் கழுத்தை நெரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க தான்
தப்பு பண்ணாங்க. சார் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்கார் கலாநிதி மாறன். நாங்கள் மட்டும்தான் பண்ணோமா? இதை நீங்கள் எப்படி ஒரு வழக்கறிஞராக பார்க்குறீங்க? அதாவது வந்து அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இவங்க தான் நடத்துனாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் இவர் தாத்தா கருணாநிதியினுடைய அரசாங்கம் கூட்டணியில் இருந்த அந்த அரசாங்கம் தப்பு செஞ்சதுங்கிறத இவரே ஒத்துக்கிறாராங்கிறது நான் முதல்ல கேள்வியில் வைக்கிறேன். அடுத்தது இது வந்து டெம்பரரியாக அவங்க வந்து டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கே தவிர கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லலை. டெண்டரில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாதிரி உள்துறை அமைச்சகம் தான் அதை பற்றி முடிவெடுக்கும். அடுத்து ஜனநாயகத்தின் குரல் வலையை பற்றி சொல்றதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த மாறன் பிரதேசத்துக்கும் என்ன உரிமை இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன எமர்ஜென்சி பீரியடா போயிட்டு இருக்கு? இப்போ எமர்ஜென்சி கொண்டு வராங்க, மறைமுகமா கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு இவங்க ஏதோ ஒரு ஜனநாயகத்தின் காவலர்கள் போல சொல்றாங்களே. 2009 நாங்கள் ஈழப் பிரச்சனைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் எல்லாம் கூடி போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இவங்க வந்து காவல்துறையை வச்சு 146 வழக்கறிஞர்களை வந்து தடியால் அடித்து எல்லாம் கைகால் முறிஞ்சு கிடந்தோமே. அன்னைக்கு கருணாநிதியினுடைய அரசாங்கம் அன்னைக்கு இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு எனக்கு முதுகு தண்டோரத்தில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்தினார். அன்னைக்கு இந்த நிகழ்வை வந்து உடனடியாக ஒளிபரப்பிக்கிட்டு இருந்த சன் டிவி ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே மாற்றி நாங்கள் தான் தாக்குதல் நடத்தணுங்கிற மாதிரி காட்டினாங்க. யார் ஜனநாயகத்தின் குரலுடைய நெரிப்பது யாருங்கிறத நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். அரை மணி நேரம் வழக்கறிஞர்கள் மீது காவல்துறை நடத்தி கொண்டிருந்த தாக்குதலை காட்டி கொண்டிருந்த சன் டிவி அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தாத்தா கலைஞர் கூட்டு ஃபோன் பேசினாரா என்னன்னு தெரியல. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிப்பது இவர்கள் தானே தவிர வேற யாரும் கிடையாது. அடுத்து இன்னைக்கு வந்து இந்த மறுப்பது இது எல்லாமே அதிமுக அரசு கிடையாது, மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு. பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு மாறன் பிரதேசம் எதுவும் மாற்றா? அன்னைக்கு அங்கே இருக்கிற பிஜேபி அரசுக்கு காங்கிரஸ் தான் மாற்று. அப்போ இவங்களை ஒழிச்சிட்டு அவங்களுக்கு என்ன இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? இதில் வந்து உண்மையான காரணம் என்னன்னா இவங்க மத்திய பாதுகாப்புத்துறைக்கு வந்து இவங்க அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. இவங்க வந்து சரியான நிறுவனமாக செயல்படவில்லை. பணப்பரிவர்த்தனை ஊழலிருந்து ஆரம்பிச்சு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஊழலிருந்து ஆரம்பிச்சு இவங்களுக்கு 748 இணைப்புகளை வந்து இவங்க தவறாக பயன்படுத்துறது. போர்ட் கிளப் ஹவுஸ்லேருந்து வந்து இங்கே அண்ணாரிவாளையத்தில் இருக்கிற சன் டிவி அலுவலகத்திற்கு இவங்க 323 அதிவேக ஃபைபர் கேபிள் விஷன்ஸ் ஆப்டிக் கேபிள் விஷன்ஸை பயன்படுத்தி அதன் மூலமாக 440 கோடி இப்படி கோடிக்கணக்கான ரூபாய்களை இழப்புகளை ஏற்படுத்தினால தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசு இவங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதே தவிர இவங்க ஏதோ அடுத்த அரசாங்கத்துக்கு மோடி அரசுக்கு இவங்க அச்சுறுத்தலாக வந்துட போறாருங்கிற காரணத்துக்காக செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் ஜனநாயகத்தினுடைய அச்சுறுத்தல்னு சொல்லலாம். சார் இப்போது சன் டிவியை அறிவாலயத்திலேருந்து அப்புறப்படுத்தின போது அந்த அறிவாலய கட்டடத்தை படம் எடுத்து போட்டாங்க தெரியுமா? எப்படிலாம் அந்த எடுத்து விட்டு போய்விட்டார்கள். சன் டிவி என்ன ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கை கொடுத்து கொண்டிருக்கிறதா சொல்லுங்க. அல்டிமேட்டே வந்து இங்க பயமே என்னன்னா அங்க தொட்டு இங்க தொட்டு சன் டிவி நிறுத்திட போறாங்கன்றதுதான். இப்ப எஃப்எம் சேனல் பத்தி யாருக்கு கவலை? பொழுதுபோக்கு தரும் அந்த கேள்வியிலேயே எங்கப்பன் குதிர்குள்ளிலைன்ற மாதிரி பாருங்க. சார் சொல்ற மாதிரி இப்போ கல் கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்துட்டு இப்போ சர்ச்சைக்குள்ள அந்த நிறுவனம் அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் எஃப்எம் சேனல் அண்ட் டிவி சேனல். அதுக்கு வந்து பிரச்சனை வந்ததால தான் இப்போ வந்து இந்த எஃப்எம் லைசன்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் நிறுத்தியிருக்காங்க. இப்போ அவங்க கவலையே என்னன்னா சன் டிவிக்கு அது ஆபத்து வரப்போகுது. இது இப்படியே விட்டாங்கன்னா இந்த முதல் கதவை திறக்கிறத அவங்க மூட அதை தடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது கதவு திறந்தா டிவி போயிடும். அதனால தான் ஜனங்க கிட்ட சன் டிவிக்கு இப்போ என்ன ஆபத்து நான் கேட்குறேன். இப்போ திருப்பி உங்ககிட்ட நீங்களும் திருப்பி சன் டிவி தான் பொழுதுபோக்கு அதை பற்றி ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது கேள்வி வந்திருக்கா? மக்கள் சொல்றாங்க. மக்கள் இல்லைங்க கேட்கறவங்க அப்படி கேட்குறாங்க. எஃப்எம் சேனல் ரேடியோ சேனலை பற்றி விஷயம் இருக்கும்போது டிவி சன் டிவி மூட போறான்னா இப்போ இவங்களுக்கு தெரியுது இது அடுத்த கதவு நமக்கு தான் வந்து போகுதுன்னு. ஜனங்க கிட்ட பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும்? எஃப்எம் சேனலை பற்றி தெரியுமா? டிவி சேனல் சன்னை ஏதோ மூட போகிறாங்களாமான்னா இப்படி பீதியை கிளப்புறது. அது மட்டும் இல்லை, அதாவது இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இப்போ சன் டிவி எதுக்காக கொண்டு வராங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி சன் டிவியை வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஒரு பீதியை உண்டு பண்ணுறாங்க. அது போக இவங்களுக்கு ஏர்செல் மேசிஸில் வந்து இப்போ வழக்கில் வந்து சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரணை எந்த விசாரணையிலையும் ஒரு உண்மையை சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 2007 மார்ச்சில் வந்து ஒரு இணைப்பில் மட்டுமே 48 லட்சம் கால் பேசியிருக்காங்க. ஒரு இணைப்பில் மட்டும். இப்போ நான் அப்போவே சொன்னேன் 10 லட்சம் வந்து வாடகை மட்டும். ஒரு இணைப்பில் 48 லட்சம் கால் பேசியிருக்காங்க. கால் பேசல, அப்லோடிங் பண்ணிருக்காங்க, லிங்கிங் பண்ணிருக்காங்க வீடியோ. சரி, அது கால் தான், கால் பேசல, கால் தான் சன் டிவி பயன்படுத்தி இல்ல அது கால் அழைப்பு அடிப்படையில தான் அது வந்து கணக்குல தான் கட்டணம் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அழைப்புக்கு பயன்படுத்தல. சரி, அழைப்புக்கு பயன்படுத்தல. 48 லட்சம் இணைப்புக்கு பயன்படுத்தி. ஆமா, 48 லட்சம் கால்களுக்கு இணையான பயன்பாடு அதுல வந்து ஒரு மாசத்துல மட்டும் ஒரு இணைப்புக்கு. இப்போ வந்து சிபிஐல வந்து கைது பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கு.
எப்போனாலும் கைது நடக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அவங்க திசை திருப்பணும். ஒரு அதுக்கு முன்னால் வந்து இதை மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணி இப்போ இவங்க வந்து எப்போவுமே அதை திசை திருப்பக்கூடிய காரியங்களை செய்வாங்க. இப்போ தேர்தல்னு சொல்லி வந்தாலே உடனே இன்னைக்கு வந்து மதுவிலக்கு வருது. இன்னைக்கு பள்ளிகளெல்லாம் இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1500 புதிய பள்ளிகளை திறந்திருக்காங்க. பல பள்ளிகளை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, தரம் ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லேப்டாப்பு, சைக்கிளு, அதாவது கல்விக்குன்னு சொல்லி இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்தது மாதிரி யாரும் செய்ய முடியாது. இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா திடீர்னு இவர் வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு. எப்படியா உன்ட்ட யார் ஆதரவு கேட்டான்னு சொன்னா அண்ணா ஹசாரே வந்து எனக்கு ஆதரவு கேட்டு எழுதியிருந்தாரு, அதற்கு நான் பதில் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரேக்கு ஆதரவுன்னு சொல்லி பதில் எழுதுறாரு. அப்போ அண்ணா ஹசாரே ஆட்கள் சொன்னாங்க, என்னையாவது நீனும் ஊழல் கட்சி தான், அதுலேயும் பெரிய பெரிய மகாபெரிய ஊழல்கள்லாம் செய்த கட்சி நீ, ஓன்ட்ட என்னைக்கு அண்ணா ஹசாரே வந்து ஆதரவு கேட்டாருன்னு கேட்குறப்போ ஒரு துண்டு சீட்டு பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த நோட்டீஸ் ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் ஆளுன ஆளு கருணாநிதி. இன்னைக்கு வந்து 1200 பள்ளிக்கூடங்களை மூடுறதுக்கு ஏதோ அரசாங்கம் சொன்ன மாதிரி இது வந்து உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு 1500 பள்ளிகளை புதுசாக திறந்திருக்காங்க, அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தவறான ஒரு செய்திகளை நீங்கள் மக்களிடத்தில் பரப்புவது? இன்னைக்கு அவங்கள வந்து அப்புறப்படுத்தியாச்சு, தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தியாச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சென்னை ஒரு 14 தொகுதி இருந்துச்சு, அதில் கிட்டத்தட்ட திமுக தான் அங்கே வெற்றி பெற்றுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதியை விட்டு ஸ்டாலின் அப்புறப்படுத்தப்படுறாரு. 2009 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள வாக்கு கணக்கெடுப்பு நீங்க பாத்தீங்கன்னா அங்க குளத்தூர் தொகுதியில் திமுகவுக்கு 20,000 ஓட்டு டி.கே. இளங்கோவன் நின்னாரு, அவருக்கு வந்து 20,000 ஓட்டு கூட. அதே மாதிரி திருவாரூர் தொகுதியில் 25,000 ஓட்டு திமுக அதிகம். இவங்க உங்களுக்கு தங்களுக்கு சேஃபான தொகுதியை தேடி சிட்டியை விட்டு வெளியே ஓடுறாங்க. அப்போ என்ன, சிட்டியில இருந்து மக்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் உங்களை. நீங்க அப்புறப்படுத்தி நேரம் அங்க குளத்தூருக்கு போறீங்க, அதுக்கு வந்து திருவாரூருக்கு போறீங்க. இப்போ தேர்தல் என்னாச்சுன்னாக்கா அதுலயும் 20,000 ஓட்டு அதிகமாக எடுத்த குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வந்து 1000 ஓட்டுல தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு திரும்ப நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பிரதமர்னு சொல்லி சொன்னோம், உறுதியா சொன்னோம், தனிச்சு நின்னோம். 37 தொகுதிகளை கொடுத்து நீங்க தான்மா பிரதமர், நீங்க தான் அந்த நாட்டை வழி நடத்தணும்னு சொல்லி மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க. மக்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மா பிரதமராகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களை வந்து இவங்க எந்த வகையிலையும் திசைப்ப முடியாது, எந்த வகையிலையும் ஏமாற்ற முடியாது. இப்படி மனிதாபிமான அடிப்படையில் எடுத்தாலும் சரி, மக்கள் பணிகளை பார்த்தாலும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி கச்சத்தீவாக இருந்தாலும் சரி, காவிரியாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு, இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கும் மக்கள் பக்கத்திலே நிற்பார்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து நீங்க மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நேரத்தில் 80ல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மதுரைக்கு போறாரு. முத்து வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. போயிட்டு வந்து கார்ல ஏற போற நேரத்தில் காளிமுத்து சொல்றாரு, ஐயா கக்கனும் இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பதறி போய் இங்கே தான் இருக்காரா, உடனே பார்க்கணும்னு சொல்லி எங்கே இருக்காருன்னு கேட்டால் எந்த அதிகாரிக்குமே தெரியல. மருத்துவ அதிகாரிகள் யாருக்கும் கக்கன் எந்த இடத்துல இருக்காரு படுக்க தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளி சொல்றாரு இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி, வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே போய் கக்கனை போய் பார்க்காரு. அவர் அந்த வறண்டால படுத்து கிடக்காரு. அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். அப்போ இவர்கள் எமர்ஜென்சியின் காவலர்கள்னு பேசுறாங்க. இப்போ இந்த சன் டிவி விவகாரத்தில் அதாவது அத்தனை ஊடகங்களும் அடக்கப்பட்டு விட்டது, யாருமே பேசுறதில்லை. இந்த மாரன் பிரதர்ஸ் கேஸை பற்றி இந்த ஜனநாயக காவலர்களாக இருக்கிற எந்த ஊடகமும் பேசுவதில்லை. அப்போ புல்லுருவின்னு சொல்லிட்டாங்களா, ஒரு ஊடகத்து மேல அட்டாக் வருது, அப்போ சாலிடாரிட்டி, அப்போ ஜேர்னலிசம் கிடையாதா, ஃபேர் ஜேர்னலிசம் கிடையாதா? அப்போ எல்லா ஊடகங்களின் வாய்களும் மூடப்படுகிறது, மாரன் பிரதர்ஸ் செய்திகள் பிரபல நாளிதழ்கள் வருவதில்லை. அப்போ அதிகாரத்தில் இல்லாமலேயே எமர்ஜென்சி காலத்து கொடுமைகளை இவர்கள் அமல்படுத்துகிறார்கள் கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்றேன், கேடி பிரதேசம் வந்து எவ்வளவு கேடியா இருக்காங்கிறது இவ்வளவு பத்திரிகைகளும் பயப்படுகின்றன. இன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தவர், ஒட்டுமொத்த இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அவரை எதிர்த்து கூட இன்றைக்கு கோயாங்கா அவர்களும் தினமணி பத்திரிகையும் அனைத்து பத்திரிகைகளும் போராட்டத்தை நடத்தியது. ஆனால் இன்றைக்கு கேடி பிரதர்ஸ் அவர்களை விட, ஏன்னா டாட்டாவுக்கே டாட்டா காட்டியவர்கள், டாடா ஸ்கையை நீங்க கொண்டு வரக்கூடாது, நாங்க கொண்டு வரதா இருக்கணும் சுமங்கலி கேபிள் விஷன் சொல்லி இவங்க டாடா ஸ்கைக்கே இவங்க வந்து அனுமதி மறுத்தவர்கள். எங்களுடைய இதை தான் முதல்ல கொண்டு வரணும், சன் டிடிஹெச் தான் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க அவங்களுக்கு அனுமதி மறுத்தவர்கள். இன்னும் ஒரு கேள்வியை கேட்டீங்க, நீங்க வந்து சன் டிவி என்ன சமுதாய புரட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு சமுதாய புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னன்னா, மாமியாரை பழி வாங்குகின்ற மருமகள், மருமகளை பழி வாங்குகின்ற மாமியார், இதெல்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரிலாம் பழி வாங்கலாங்கிற உணர்வுகளை
பழிவாங்கலாங்கிற ஐடியாவை கொடுக்கறதே இன்னைக்கு எதுனா சன் டிவி தான் கொடுத்துட்டு அந்த தொடர்கள் பாத்தீங்கன்னா தொடர்கள். சரி, இவ்வளவு பண்ற இவங்க, இவ்வளவு எமர்ஜென்சியை பத்தி எல்லாம் பேசுறவங்க, ஜனநாயகத்தின் குரலுடைய தூக்கி நிறுத்துறோம்னு சொல்றவங்க, ஈழ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்த போது அதை பத்தி எதுவும் இவங்க ஏதாவது செய்தியை போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா எந்த செய்தியுமே போட்டது கிடையாது. அன்றைக்கு ரோமாபுரி நகரம் பற்றி எறிந்த போது பிடில் வாசித்துக் கொண்டிருந்த மன்னனை போல அன்னைக்கு வந்து இலங்கையில் வந்து மக்கள் செத்து கொண்டிருந்த போது இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பணத்தை வச்சு 1500 கோடி ரூபா 2000 கோடி ரூபாயை வச்சு அங்கே வந்து செம்மொழி மாநாடுன்னு உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உடனே இவர் என்ன செய்யறாரு, கனிமொழி மாநாடு நடத்தலாமான்னு பார்த்தாராம். வேண்டாம் அது ரொம்ப இதா இருக்கும், செம்மொழி மாநாடுன்னு போட்டுக்கிட்டு கனிமொழி மாநாடை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 1500 கோடி ரூபாய் அங்கே செலவு செய்து இவர் பேரம்பேத்தியெல்லாம் விட்டு அங்கே டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் மாநாடா மயிலாடன்னு சொல்லி அவர் வந்து அப்படியே சுகபோகங்களில் அப்படியே கழிச்சு கொண்டிருந்தார். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் செத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு வந்து 2004 40 பாராளுமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஜெயிச்சிருந்துச்சு. அன்னைக்கு மத்தியில் காங்கிரஸ் அரசாங்கம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் வந்து இவருடைய கண்ணசைகளை தான் செயல்பட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு இது, நீங்க வந்து ஈழத்தமிழ் மக்கள் மீதான போரை நிறுத்தலைன்னா நான் என்னுடைய ஆதரவை வாபஸ் வருவேன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் ஈழத்துல வந்து கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அன்றைக்கு வந்து மிகப்பெரிய தமிழின துரோகத்தை அவங்க செஞ்சாங்க. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு முதலில் கொண்டு வந்த தீர்மானம் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதி அப்படிங்கிற முதல் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அடுத்து இலங்கையிலிருந்து கிரிக்கெட் டீம் இங்க வந்து விளையாட போகுது அப்படின்னு சொன்ன போது தமிழினத்தை அழித்தொழித்த அந்த இலங்கையிலிருந்து யாரும் கிரிக்கெட் விளையாடுவதற்கோ எந்த விதமான இதுக்குமோ தமிழகத்திற்கு வரக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அனைத்து வேலைகளையும் சன் டிவி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்துக் கொண்டிருப்பது சன் டிவி தானே தவிர வேறு யாரும் கிடையாதுங்கிற கருத்தை நான் பதிய விரும்புகிறேன். ஒரு கருத்து இப்போ முன்வைக்கப்படுது, அது ஜனங்களும் வந்துட்டு சரியாக தான் இருக்கும் போல இருக்கேன்னு நினைக்கிறாங்க. என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டிருக்குதுங்க. சட்டம் என்ன சொல்லுது, ஒரு குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில் அப்பாவி என்று தான் கருதப்பட வேண்டும். இதுதான் இவங்க வக்கீல்கள்லாம் கூட அதில் பேசக்கூடிய ஒரு வாதம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இது இவங்களுக்கு மட்டும் இந்த அளவுகோலாக எல்லாருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்பர் 1, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த விவாதத்தில் வரும்போது அரசாங்க வக்கீல் ரொம்ப தெளிவாக கேட்டார். இப்போ தாவூத் இப்ராஹிம் இருக்கார், அவர் மேலே இது வரைக்கும் இந்திய நாட்டில் எந்த கோர்ட்லேயும் கேஸ் எதுவும் நிரூபிக்கப்படலை, தண்டனை எதுவும் கொடுக்கல. ஆனால் அவரை எதுக்கு நம்ம வந்துட்டு இந்தியாவை கொண்டு வரணும், அவரை கைது பண்ணணும், அவரை வந்து தண்டனை பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம்? அப்போ பைத்தியக்காரங்க எல்லாரும். 2வது, இன்றைக்கி ரொம்ப பாராளுமன்றமே ஸ்தம்பிச்சிருக்குது லலித் மோடி. அவர் மேலேயும் எந்த குற்றச்சாட்டுகளும் இன்னும், அவர் பாஸ்போர்ட்டை கூட திருப்பி கொடுத்துட்டாங்க ஒரு கட்டத்தில். இப்போ அவர் மேலே வந்து எந்த கோர்ட்லேயும் தண்டனையும் கொடுக்கல, குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படல. எல்லாம் குற்றச்சாட்டுகள் லெவலில் இருக்க. ஐபிஎல்ல 1000 கோடி சாப்பிட்டாருன்னு. அப்போ அவருக்காக பாராளுமன்றத்தையே இப்போ முடக்கி வச்சுருக்காங்களே, இதுவும் பைத்தியக்காரங்க தானா? அதாவது குற்றம் நிரூபிக்க முறையில் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது, அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. 2வது, இன்னொரு பதிவு என்னென்னா, இப்போ அவர் சொன்னார் பாருங்க, தயாநிதி மாறன். இப்போ தயாநிதி மாறன் வந்து ஜூலை 1, 2, 3 நாள் வந்து மாரத்தான் என்கொயரிக்கு ஆளாக்கப்பட்டார் சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில். 22 மணி நேர விசாரணையில் அவர் வந்து ஒரே ஒரு பொய்யை தவிர வேறு எந்த உண்மையும் சொல்லன்னு சொல்லி சிபிஐ வந்து இப்போ அந்த ஹைகோர்ட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாங்க இல்லையா, முன்ஜாமீன் 6 வாரத்துக்கு. அது அநேகமாக ஆகஸ்ட் 15க்கு முன்னால் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த 6 வாரம் ஆட்டோமேட்டிக்காக முடியும். ஆனால் அதை கேன்சல் பண்ணணும். ஏன்னா இவர் கோஆப்ரேட் பண்ணல, இவர் வந்து உண்மை தகவலை சொல்ல மழுப்புறாரு, பொய் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அதுவும் வந்தது. இது மட்டும் இல்லை, அந்த கேஸும் வந்தது. ஆனால் அதுக்கு வழக்கறிஞர்கள், தயாநிதி மாறனுடைய வழக்கறிஞர்கள் யாரும் வராததால் அதை தள்ளி வச்சிருக்காங்க. இது ஒரு மெத்தட். அதாவது எங்கேயாவது பெயில் கேன்சல் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், தண்டனை அனுபவிச்சாகணும். இதில் வந்து கருத்து சுதந்திரமோ அல்லது ஒருத்தர் வந்து எங்களை பழிவாங்க பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் திசை திருப்பும் செயல். ஜனங்க வந்து அநேகமாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை மத்திய அரசு எம்ஓசோக்களை வந்து இவங்களுடைய எம்ஓசோக்களை ரத்து பண்ண நேரத்தில் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டில் போகிறப்போ நீதியரசர் ராமசுப்ரமணியன் அவர் ஒரு அழகாக சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், கடவுள் இருக்காருங்கிறது இப்போதான் தெரியுது அப்படின்னு சொன்னார். கடவுள் இருக்காரு என்பது இந்த மனு ஒரு உதாரணம்னு சொல்லி சொன்னார். இவங்களுடைய மனு வந்து ஏகபோகமாக உட்கார்ந்துருந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, யாரையும் வரவிடாமல் தடுத்தது யாரு, அரசுக்கு எவ்வளோ வரவிடாமல் தடுத்தது யாருன்னு சொல்லி அவர் கேட்டார்.
தன்வினை தன்னை சுடும், உங்க வேணா உங்களை சுடுதுன்னு சொல்லி சொன்னாரு. முற்பகல் பிறர்க்கு இன்னா செய்யின், பிற்பகல் தமக்கு தாமே வரும். அப்படி அப்படி சொன்னாரு. அந்த மாதிரி கடவுள்லாம் இல்ல, இந்த வார்த்தையும் சொன்னாரு. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு மனு ஒரு உதாரணம்னே சொன்னாரு. சார், நீதிமன்றங்கள்ல அந்த கயிறு இன்னும் இருக்குமா விலகுமா? நீதிமன்றங்கள் மிகச்சரியாகத்தான் செயல்படும். நீங்க 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலே கூட நீங்க பார்த்திருக்கலாம். இவங்க இவங்களுடைய பவரை பயன்படுத்தி 6 மாதத்திற்கு மேல அங்க பாராளுமன்றத்தில் செயல்பட முடியாம இந்த வழக்க எஃப்ஐஆரை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய முடியாமல் இருந்தபோது கூட உச்சநீதிமன்றம் தலையிட்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும்னு சொன்னிச்சு. அதனால நீதிமன்றங்கள் எந்த இடத்துலையும் இவங்களுக்கு வளைந்து கொடுக்காது. நீதிமன்றங்கள் இவங்களுக்கு பயப்பட போவதும் கிடையாது. அதனால எந்த ஒரு அரசுமே ஆட்சி போனதுக்கு பிறகுதான் அமைச்சர்கள் அரசு செய்யப்படுவாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதே ராஜா கைது செய்யப்பட்டார், கனிமொழி கைது செய்யப்பட்டார். அந்த அரசாங்கத்தை நடத்தினதே கருணாநிதியுடைய கவர்மெண்ட் தான். அதனால கருணாநிதியுடைய கூட்டாட்சி தான். ஆனா அந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் மிகச்சரியா தான் செயல்படுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து. அதாவது அனைத்து ஊடகங்களின் குரல் வழியும் மறைமுகமாக நெறித்து விட்டு சட்டம் இவர்களை நெருங்கும் பொழுது ஏதோ ஊடகத்திற்கு ஆபத்து என்று அலறிக்கொண்டு இருக்கிற இந்த கொடுமையை அந்த மாதிரி ஊடகம் சன் டிவி என்றால் ஊடகம், இது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரமா நான் பார்க்கிறேன். இந்த தகவல்களை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோட ஒதுக்கியதற்காக உங்கள் மூவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.